Hi guys, இந்த வீடியோல நாம பார்க்க போற டாபிக் 2012 சர்வர்ல எப்படி ரீசைக்கிள் பின் ஆப்ஷன் எனேபிள் பண்றது, டெலீட்டட் யூசர்ஸ் எப்படி ரீஸ்டோர் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பண்ணதுக்கான மெயின் ரீசன் பிரிஸ்டெக்ல விக்னேஷ்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு 2012ல டெலீட்டட் யூசர் எப்படி ரீஸ்டோர் பண்றதுன்னு. ஸோ இந்த 2012 ஹிடன் ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பாருங்க. டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அட்மினிஸ்ட்ரேட்டரில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் கீழே சர்வர் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்வர் மேனேஜர் விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ரைட் சைடு கார்னரில் டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதில் ஆக்டிவ் டைரக்டரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்து உள்ளே வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பாருங்கள் டொமைன் நேம் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டொமைன் நேம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் பாருங்கள் எனேபிள் ரீசைக்கிள் பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ரீசைக்கிள் பின் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே கன்ஃபர்மேஷன் மெசேஜ் காமிக்கும். அதில் ஓகே கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் ரீசைக்கிள் பின் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை டிசேபிள் பண்ண முடியாது. ரீசைக்கிள் பின் ஆப்ஷன் எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ டொமைனில் இருக்க யூஸரை டெலீட் பண்ணிவிட்டு எப்படி ரீஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டொமைனில் இருக்க யூஸரை டெலீட் பண்ணுறதுக்கு இங்கே டூல்ஸில் ஆக்டிவ் டைரக்டரி யூசர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ள வாங்க. இங்கே பிரிட்ஜெண்டோ டொமைனில் ட்ரைனி அப்படின்ற நேமில் ஒரு ஓயூ கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் யூசர் 1 யூசர் 2 அப்படின்னு 2 யூசர் இருக்காங்க. இந்த ஓயூவில் இருக்க யூசர் 1 இப்போ நான் டெலீட் பண்ணிடுறேன். இந்த ஓயூவில் இப்போ யூசர் 2 மட்டும்தான் இருக்காங்க. இப்போ அந்த டெலீட்டான யூசர் 1 எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டெலீட்டான யூசரை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு சர்வர் மேனேஜரில் ஆக்டிவ் டைரக்டரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே டொமைன் நேமில் கிளிக் பண்ணுங்கள். டொமைனில் டெலீட்டட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே டெலீட்டான யூசர் நேம்லாம் காமிக்கும். இங்கே உங்களுக்கு தேவைப்படுற யூசரில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீஸ்டோர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க. ரீஸ்டோர் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஆக்டிவ் டைரக்டரி யூசர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸில் செக் பண்ணி பாருங்கள். டெலீட்டான அந்த யூசர் ரீஸ்டோர் ஆகிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.